Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கேரளாவில் நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில், டொவினோ தாமஸ் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், இனி உங்களிடம். மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலில் கேரளாவில் இருக்கக்கூடிய 20 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அரசியல் கட்சியினுடைய பிரபலங்கள், தேர்தலில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் என அனைவருமே ஒவ்வொருவராக தங்களது வாக்கினை பதிவு செய்து வரக்கூடிய சூழலில் பிரபலங்களும் இந்த பட்டியலில் தற்பொழுது இணைந்திருக்கிறார்கள். கேரளா மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய அளவில் அறியப்படக்கூடிய நடிகர், தயாரிப்பாளர் என பல முகங்களை கொண்ட ஃபஹத் ஃபாசில் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதே போல கேரள திரையுலகிலும் தமிழக திரையுலகிலும் நன்கு பரிச்சயமான டொவினோ தாமஸ் அவரும் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே அதிக அளவில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பிரதமர் மோடி மற்றும் தேர்தல் ஆணையம் ஆகியோர் வேண்டுகோளாக தெரிவித்திருந்த நிலையில் இதனை ஏற்றுக்கொண்டு பிரபலங்களும் தங்களது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக டொவினோ தாமஸை பொறுத்தவரை அவர் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஃபஹத் ஃபாசிலும் தனது வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.